இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று அன்னையாம் திரு அவை புனித முதலாம் செலஸ்டின் என்பவரின் நினைவை கொண்டாடுகிறது. கிபி 5ஆம் நூற்றாண்டில் கம்பானியாவில் வாழ்ந்தவரே செலஸ்டின். இவரது வாழ்க்கையை பற்றி துவக்க கால குறிப்புகள் எதுவும் நம்மிடமில்லை. இவர் புனித அம்ப்ரோஸின் நெருங்கிய நண்பராக இருந்திருக்கின்றார். துறவு வாழ்வின் மீது நாட்டமுடைய இவர் திரு தொண்டராக பணியாற்றி வந்தார். திருத்தந்தை போனிஃபாஸின் மறைவினை தொடர்ந்து கிபி 422 திருத்தந்தையாக தெரிவு செய்யப்பட்டார். இவர் திருத்தந்தையாக பணியாற்றிய காலகட்டத்திலும் நெஸ்தோரியஸ் தப்பறை மிகுந்து காணப்பட்டது. நெஸ்தோரிய தப்பறை என்பது இயேசு படைக்கப்பட்ட பொருள் மட்டுமே. அவர் மனித இயல்புடையவரே, இறை இயல்பற்றவர். அன்னை மரியாள் இயேசுவின் தாய் மட்டுமே, இறைவனின் தாய் அல்ல என்பதாகும். இதனை பற்றி விசாரிப்பதற்கு அலெக்சாந்திரியா நகர் சிரிலை நியமித்ததே செலஸ்டின் தான். தொடர்ந்து ரோமையில் கிபி 430 நடந்த ஆயர்கள் மன்றத்தில் விவாதிக்கப்பட்டு நெஸ்தோரியஸை திருச்சபையை விட்டு நீக்கினர். தொடர்ந்து கிபி 431 எபேஸில் நடந்த திருச்சபை பொது சங்கத்தில் இயேசு உண்மையிலே கடவுள், அவரை பெற்ற கன்னிமரியா உண்மையிலே இறைவனின் தாய் என அறிவிக்கப்பட்டது. ஆக 25-26 2018 நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அயர்லாந்துக்கு தனது 24வது திருத்தூது பயணமாக சென்றார்கள். இந்த அயர்லாந்தில் கிறிஸ்தவத்திற்கு முதல் விதை தூவியவரே செலஸ்டின் தான். இவர்தான் தூய பேட்ரிக்கை நற்செய்தி பணியாற்ற அயர்லாந்துக்கு அனுப்பினார். அதேபோன்று ரோமை மாநகரத்தில் கத்தோலிக்க நம்பிக்கை நிலை பெற்றிருக்கவும் நம்பிக்கை தொடர்ந்து வளர்ச்சி பெறவும் இவரின் வாழ்வே காரணமாய் அமைந்தது. மிக துணிவோடு திருச்சபையை வழிநடத்திய மாமனிதர்களுள் இவரும் ஒருவர். இவரின் துணிச்சல் மிகுந்த செயல்பாடும் ஆழமான விசுவாச உணர்வும் ஏராளமான வாழ்வியல் விழுமியங்களை திருச்சபைக்கு தொடர்ந்து அளித்தது. கிறிஸ்துவை பற்றி அறிந்திராத பல பகுதிகளுக்கு திரு தொண்டர்களை அனுப்பி நற்செய்தி பணி பரவுவதற்கு மாபெரும் உதவிகரமாய் திகழ்ந்தார். இவர் எடுத்த பல நல் முயற்சிகள் ஏராளமான தொடர் மாற்றங்களை திருச்சபையில் உருவாக்கி கொண்டே இருந்தது. இந்த புனிதரை போன்று ஆழமான விசுவாச உணர்வும் துணிச்சல் மிகுந்த செயல்பாடும் நம்மிடம் மிளர அருள் வேண்டுவோம்.